பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக அதிமுக கூட்டணி அமைக்க போகிறது, ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்லாம் நேற்று முதல் தேசிய ஊடகங்கள் முதற்கொண்டு ஆக்கிரமித்திருக்கின்றன. இன்று பல்வேறு பத்திரிகைகள் தினத்தந்தியெல்லாம் பேனராகவே அந்த செய்தி வந்திருக்கு. எங்கிருந்தோ ஒரு கசிய விடப்பட்ட செய்தியாக தான் தெரிகிறது. ஏன்னா தகவலாக ஏதோ ஒரு தவறுதலாக வந்து விட்டது அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா அனைத்து காட்சி ஊடகங்களும் அதை செய்தியாக்கி இருக்கின்றன. அப்ப கசிய விடப்பட்டிருக்கிறதுனா இரண்டு தரப்பில இருந்து, ஒன்று அண்ணா திமுக, இன்னொன்று திமுக. ஆனா நேற்றிலிருந்து வந்ததற்கு இது வரைக்கும் இரண்டு பக்கத்துல இருந்துமே மறுப்பு எதுவுமே வரல. அப்ப இது கிட்டத்தட்ட உண்மை அப்படின்றது இருக்குமா? இப்படி ஒரு அரசியல் சூழலுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அது ரொம்ப ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு பேரிடியான சம்பவம். ஒருவேளை நடந்து விட்டால், ஆனா நடக்காமல் இருக்க போகிறதான்னு கேட்டா அதற்கு நம்மிடம் பதில் இல்லை. காரணம் என்னன்னா, விஜய் பெற்றிருக்கிற வெற்றி சார். திமுக அதிமுக இரண்டும் காயம் பெற்றிருக்கு. அப்போ ஒருவேளை ரெண்டுமே காயம்பட்ட புலி. நீங்க ஒரு எலினா ஓடிடும், ஒளிஞ்சிரும். காயம்பட்ட புலி சும்மா இருக்காது. சாதாரணமான விமர்சனம் இல்ல. பவளவிழா பாப்பாங்கிறாரு 75 வருட பாரம்பரியம் மிக்க கட்சிய. இன்னொரு கட்சியா பல்லாங்குழி பாப்பாங்கிறாரு விஜய். யாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 31 வருடங்கள் தமிழகத்தை ஆண்ட இயக்கத்தை. அப்ப இந்த இரண்டு கட்சிகளும் விஜயால் காயம் பெற்றிருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருதுருவ அரசியல் என்பது கடந்த 67க்கு பின்புல இருந்து 77 அதிமுக வந்ததுல இருந்தே தொடர்கிறது 50 ஆண்டுகளுக்கு மேல. அந்த இடத்துல சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறதுங்கிற மாதிரி திடீர்னு தாவேகா உள்ள வந்து 100-108 தொகுதிகளில் ஜெயிச்சிட்டாங்க. சோ அப்ப இரண்டு கட்சிகளும் காயப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெண்டு கட்சிகளுக்குமே சில நன்மைகளும் இருக்கு, சிக்கல்களும் இருக்கு. திமுகவாவது எதிர்கட்சி வரிசையில் வந்துட்டாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. நீங்க 3வது இடம்னா சட்டமன்றம் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு சீனியருங்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட திமுகவுக்கும் பின்வரிசையில போயிருவாங்க அதிமுக. காங்கிரஸ் கட்சிகள்லாம் கடந்த காலங்களில் இருந்த மாதிரியான இருக்கைதான் அவர்களுக்கு இருக்கும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆற்றிய உரைகள்லாம் தெரியும் நமக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். அவரே சொல்லுவார், நான் ரொம்ப நேரம் பேசுறேன், டிவியை கட் பண்ணிடுறாங்க, என்னைய மக்களை பார்க்க விட மாட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லுவார். நேரலையை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. நேரம் ரொம்ப குறைவாக கிடைக்கும். அப்ப அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதிமுகவுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பா இருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை 47 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணியாக பாமக 4 இடங்கள் வந்திருக்கிறது. அமமுக ஒரு இடம் வந்திருக்கு. சோ அந்த அடிப்படையில் பாக்குறப்ப ஏதோ ஒன்று திமுக நம்ம கூட வந்துட்டா ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர்னு அந்த தகவல் சொல்லுது நமக்கு. அப்படி அவருக்கு கிடைத்தால் அது லாபம் அப்படிம்பாங்க. திமுக இதுல என்ன லாபம்? அதிமுகவுக்காவது இதுல பெரிய லாபம். திமுக எதிர்கட்சியாக இருந்தா தானே சிறப்பா செயல்படும். ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி அரசியல திமுக ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. ஒருவேளை அதிமுகவை ஆட்சியில் நிறுத்திட்டு அதுக்கு ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு இருந்தா தாவேக்காவை எப்படி அளிக்க முடியும்? மக்கள் மன்றத்துல அதுக்கான ஒரு மாஸ் கிரியேட் ஆயிருமே. திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, விஜய் ஆட்சியில் அமர விடாமக்கிட்டாங்க. ஒருவேளை அடுத்த 5 ஆண்டுகள்ல விஜய் செய்யக்கூடிய அரசியல், ஐயோ இவ்வளவு வரைக்கும் பண்ணோம், நம்மள கட்சியெல்லாம் சேர்ந்து ஓச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீர்த்து போனா அது திராவிட இருதுருவ அரசியலுக்கு மீண்டும் லாபம். ஒருவேளை விஜய் இதையெல்லாம் மீறி களத்துல நின்று ஒரு வைராக்கியமா போராடி எடுத்து களமாடிட்டாருன்னா இப்ப 53 வயசு, அப்ப 58 வயசு. ஆனா இதே ஆரோக்கியத்தோடு இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகர் என்கிறதுனால ரொம்ப அதை மெயின்டைன் பண்றாரு. அதே போன்ற களத்துல இருந்தா படத்துல நடிச்சாதான் மக்கள் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. படமும் கடைசி படம்ட்டார். நீங்க படம் தொடர்ந்து நடிச்சா விஜய்க்கு அந்த மாசம் இருக்கும். அவர் அரசியல் களத்துக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள போகணும், பேசணும், எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார். அவர் தானே பெரும்பான்மை எண்ணிக்கை இருக்கு. அந்த அடிப்படையில ஒருவேளை இந்த லாஜிக்கல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அங்க அவர் எப்படி பேசுகிறார், ஒரு பிரச்சனை சந்திக்க மாட்டாரு, நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாங்கன்னா இந்த புள்ளி நகரலாம். அதிமுக ஆட்சிக்கே வந்தாலும் கூட திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் திரும்பி போலாம். ஒருவேளை விஜய் எதிர்கட்சியில ஸ்கோர் பண்ணிடுவான்னா திமுகவை விட தாவேக்காவால எதிர்கட்சியாக ஸ்கோர் பண்றதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கட்டும் பாக்குறேன். இன்னொன்று, அவரால் தேர்வு பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த லாட்டரி சீட்டு வாங்கின மாதிரி இந்த தேர்தல் தாவேக்கா அணுகிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்கள் லாட்டரி சீட்டு வாங்குறீங்க, அப்படி கேரளா போறோம், சபரிமலை போயிட்டு வருவாங்க, வழியில ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா தரிசனத்துக்கு தரிசனமா வச்சு திடீர்னு லாட்டரியில 1 கோடி ரூபாய் அடிச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் எம்எல்ஏ இருக்காங்க பல பேர். அதுக்காக தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்களும் குறைத்து மதிப்பிடல. எளியவர்களும் இருக்காங்க. வெறும் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. இந்த அரசியல் அடுத்த 5 ஆண்டுகள்ல தாக்கு பிடித்து நின்றால் அது விஜய்க்கு லாபம். ஒருவேளை திமுக எதிர்கட்சியாக ஸ்கோர் செஞ்சு அதிமுகவுக்கு வெறுமனே ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு எதிர்கட்சியாக ஸ்கோர் செஞ்சுட்டா மீண்டும் திமுக வெர்சஸ் அதிமுக தான். சோ இந்த புள்ளிகளை எல்லாம் யோசித்திருப்பாரு. அதனாலதான் நமக்கு அதில் மேலும் ஒரு சந்தேகமும் வருகிறது. 2 பேருக்கும் புதிய எதிரி விஜய்ல 2 பேரையும் விமர்சித்திருக்கிறார், 2 பேரையும் திட்டியிருக்கிறார். இந்த கருத்து ஒரு வதந்தியாக வந்திருக்கக்கூடிய கருத்து அப்படின்னு எடுத்துக்க முடியுமானா, இன்னைக்கு மு.க. ஸ்டாலினை திருமாவளவன், கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர்கள் 3 பேரும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதன் பின்னர் புதிய தலைமுறையில ஒரு போன் இன்டர்வியூல திருமாவளவன் பேசும்போது இந்த கேள்வி கேட்கப்படுது. அவர் அது ஆதாரப்பூர்வமான
தகவல் இல்லை, அதனால அதில் கருத்து கூற ஒன்றும் இல்லை அப்படின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் கிட்ட கேட்கும்போது அவரு இதை பேசினாரா மு.க.ஸ்டாலின் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நேரடியான பதில் இல்லை என்றாலும் இந்த கருத்து குறித்து தங்கள் கட்சி கூட்டத்துல ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்றாரு. ஏன்னா தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதா இல்லையான்ற ஒரு ஆலோசனை இருக்குது. அப்ப அந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் இதையும் பேச போறோம் அப்படின்றதுதான் அவர் பேசுறதுல நமக்கு பொருள்படுது. அது பேசி முடித்துவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்கிறார். ஜனநாயகத்தில் எதையும் மூடி மறைப்பதோ கடந்து செல்வதோ பொருத்தமற்றது அப்படின்றார். அப்ப இந்த வார்த்தை எங்கிருந்தோ பேசப்பட்டிருக்கிறது, அப்படி ஒரு கருத்து திமுகவிடம் இருக்கிறது அப்படின்றது தானே வீரபாண்டியனுடைய பேச்சிலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆமா சார், நிச்சயமா நீங்க கேட்கிற புள்ளி சரியானது. அப்படி ஏதோ ஒரு பேச்சு நெருப்பு இல்லாமல் புகையாதும் போடணும் சார். அது மாதிரிதான் இது. வீரபாண்டியன் ஏன் இப்படி பேசணும், இந்த குரலை சொல்லணும், அது ஒன்று சார். இன்னொன்னு, விஜய் அலைகிறாரே சார் 2 நாளா ஆளுநர் அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றாரு. நீங்க என்ன மூடி மறைத்து 8ஆம் தேதி ஏன் மாத்துறீங்க? 7ஆம் தேதி இருந்த கூட்டத்தை விசிகாவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் இன்னைக்கு தானே இருந்தது. ஏன் அதை நாளைக்காக இடம்பெறுது? இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டம் ஏன் 8ஆம் தேதி நடக்குது? உங்களுக்கு ஆளுநர் உடனே பதவி பிரமாணம் செய்து வைக்கணுங்கிற விருப்பம் இருக்கு. விருப்பம் இருக்குன்னா எதுக்கு உயர்நிலை கூட்டம்? கட்சியினுடைய மாநில செயலாளருக்கு விருப்பம் இருக்கு, தொல் திருமாவளவன் அவர்களுக்கு விருப்பம் இருக்கு. அப்புறம் என்ன உயர்நிலை கூட்டம்? கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க பார்க்க வேண்டிய நபர் 2 பேர் தான். ஒன்று திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஐயா பாஜக உள்ள வந்து விடக்கூடாது, ஒரு பாசிச சக்தி வந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில அதிமுக ஆதரவு கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற புள்ளியில நாங்க கொடுக்கிறோம். இது ஒரு விளக்கம். 2வது விஜய் சந்திக்கணும். விஜய் வந்தாலும் சரி, இவர்கள் சென்றாலும் சரி, சரிப்பா பாசிச கும்பல் வந்து விடக்கூடாது. அப்படி ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு கொடுத்திருப்பாங்களா? மு.க.ஸ்டாலின் சந்திப்பு நடந்தது விஷயத்துல ஒருவேளை திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் தாவேகா எப்படி எங்களை அணுகி இருக்கிறது, நாங்கள் வந்து ஆதரவு தரலாம் என்று இருக்கிறோம், உங்களிடம் அதை கலந்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் ஏதாவது பரிமாறப்பட்டிருக்குமா? நிச்சயமாக தாவேகாவினுடைய கோரிக்கையை அவரிடம் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, இவர்கள் சொல்லிதான் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்பதிலும் நமக்கு நம்பிக்கை இல்லை. 3 நாட்களா பிரேக்கிங் அதுதான். விசிகா கொடுக்குமா, இந்திய கம்யூனிஸ்ட் கொடுக்குமா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடுக்குமா? அப்படின்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்ன உடனே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாங்க, அறிவித்திருக்கலாம். அதையும் அறிவிக்கல. அப்ப கிட்டத்தட்ட இப்ப வந்து எப்படி சொல்றேன்னா சார், இந்த ஒப்புமை சரியாக இருக்கும். காங்கிரஸ் எப்படி விஜய் கிட்டையும் டீல் பண்ணி அதே நேரத்துல டிஎம்கே கிட்டையும் டீல் பண்ணாங்களோ, அதே மாதிரி இப்ப விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கிட்டையும் நல்ல உறவோடு இருக்காங்க. விஜயையும் மறுதளிப்பு செய்யல. இதுல எந்த புள்ளியை நோக்கி அவங்க நகர போறாங்கிறதுனாலதான் இது சுவாரஸ்யமான ஆட்டமா இந்த சதுரங்க ஆட்டம் போயிட்டு இருக்கு. பட் திமுக இந்த சதுரங்க ஆட்டத்துல இப்ப திமுக அதிமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னா, ஒருவேளை அதிமுகவே ஆட்சியில் இருக்கிறதுக்கு திமுக ஆதரவு கொடுக்குது அப்படின்னா, இந்த தகவல் கூட ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுக்க கூடாதுன்ற ஒரு தன்மையில சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்குமா? ஆமா, நிச்சயமா இருக்கும் சார். அந்த தகவல் அதான் நான் சொல்லணும். இந்த தகவலை சொல்லியவர்கள்ட்ட நம்ம இப்படி கூட சில முயற்சிகள் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க மாநில சுயாட்சி இந்தியாலே யாரு சார் முன்னோடி? மு.க.ஸ்டாலின் சார். கடந்த 10 ஆண்டுகள் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா 2019, 21, 24 தேர்தல் வெற்றிக்கெல்லாம் காரணம் ஆளுநரோட ஃபைட் பண்ணது. ஆளுநருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல போய் உத்தரவு வாங்கிட்டு வந்த கட்சி திமுக. இன்னைக்கு ஆளுநர் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறாரு. மு.க.ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்துருச்சா? அப்ப அவர்கள் ஏதோ ஒரு அட்டம்ப்ட்ல இருக்காங்கன்னு தானே தெரியுது. நீங்க விஜய் விட்டு விஜய் நம்மளை தோற்கடித்தவர், அவரை விட்டு திருமாவளவன் ஆளுநர் இந்த மாதிரி போக்குல செயல்படுவது சரியல்ல என்று விமர்சனம் செய்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் அறிக்கை கொடுக்கிறார். இது போன்று நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர் வந்து ஆளுநருடைய போக்கு சரியில்லைன்றாரு. கமல்ஹாசன் தெரிவிக்கிறார். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட்டணியில் இருக்கிறது, அதனால அங்கிருந்து வராது அப்படின்றத வச்சுக்கலாம். திமுக ஆளுநர் எதிர்ப்புன்ற விஷயத்துல ஏதாவது ஒரு எதிர்ப்பு காட்டியிருக்கணும்ல. எதிர்ப்பே வராதோடைய காரணம் அப்ப அந்த அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல ஒரு பொருள் அங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்றதா நமக்கு தெரியுது. அப்படி எடுத்துக்கலாமா இத? நிச்சயமா அப்படிதான் சார். கிட்டத்தட்ட ஆளுநருக்கு எதிரான அரசியல் தானே திமுகவினுடைய அடிநாதம். எத்தனை ஆளுநர்களை உள்ள தமிழ்தாய் வாழ்த்துல இருந்து தொடங்கி தொட்டதுக்கெல்லாம் ஆளுநரோட சண்டை தானே போட்டாங்க சார். ஒரு மாணவி சார், திமுக நிர்வாகியோட மனைவி, அவங்க பட்டம் வாங்க மாட்டேன் அவங்க கையாளன்னு சொல்லி ஆளுநருக்கு திருப்பி கொடுத்த கட்சி சார் திமுக. அவ்வளவு ஆளுநரோட ஃபைட் பண்ண கட்சி. நீங்க வந்து ஒரு மசோதால கையெழுத்து போடாததுக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் தீர்ப்பாயிட்டு இருந்த கட்சி. அப்ப அவங்க இன்னைக்கு ஆளுநருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாடே பேசுறது 3 நாளா. திமுக மு.க.ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவாரு, தமிழ்நாடு எப்பொழுதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அந்த மாதிரி இன்னைக்கு ஆளுநருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல திமுக இருக்கு. ஆளுநர் விமர்சிக்கவே மாட்டாங்களே. அப்ப பின்னால ஏதோ ஒன்று நடக்கிறது. அது ஒருவேளை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் தோன்றுகிறது. இல்லைன்னா இப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க கேட்டதை போய் பாஜகவினுடைய நிழலாக இருக்கிறது அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு என்டிஏ. சோ அதனால அவர் பேசாம இருக்கலாம். இப்ப அன்புமணி போன்றவர்களுக்கு வழக்கல் இருக்கிறது, பேசாமல் இருக்கலாம். நமக்கு லாஜிக்கலா புரியுது, புரிந்து கொள்ள முடிகிறது.
டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழுத்தங்கள் இருக்கு, புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்களாம் என்டிஏக்குள்ளேயும் இருக்காங்க. திமுக ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கு? ஆளுநர் விவகாரத்துல ஆளுநர் செய்யறது சரியில்லை, ஆளுநருக்கு மீது கிட்டத்தட்ட இது ஒரு ஜனநாயக உரிமை மீறல், கருத்துரிமை மீறல்னு பக்கமா அறிக்கை விடுவாங்களே, ஒண்ணுமே இல்லையே அது. அப்ப அதுக்கு பின்னால ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது இது உறுதியாக தெரிகிறது. விஜய் ஆட்சி அமைப்பதில் திமுகவுக்கு பெரிதாக உடன்பாடு இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது வந்தால் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இருந்தா, இப்படி இந்த காம்பினேஷன் வந்ததுன்னா அது எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? ஒருவேளை அதிமுகவுக்கு திமுக ஆதரவு, இல்ல திமுகவுக்கு அதிமுக ஆதரவு அப்படின்னா அடுத்த கட்ட அரசியல் போக்கு எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில்? அது முக்கியமான ஒரு இடமாக இருக்கும் சார். கிட்டத்தட்ட 2 முனை போட்டியாக களம் மாறிவிடும். திராவிட கட்சிகள் திமுக வெர்சஸ் அதிமுக ரெண்டும் ஒரு புள்ளியில் இருந்தால் விஜய் மற்றொருவராக இருப்பார். நீங்க கடந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல எதிர்கட்சியாக திமுக சிறப்பாக செயல்பட்டு விஜய் ரொம்ப பலவீனமாயிட்டாரு வச்சுங்க. 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் 2 தொகுதிங்கிறதுனால 107 சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு அங்க மதிப்பீடு செய்யப்படும். ஒருவேளை அதிமுக சிறப்பான ஆட்சி கொடுத்துருச்சு, திமுக சிறப்பான எதிர்கட்சியா செயல்பட்டுச்சுன்னா விஜய்க்கு வேலை இல்லாம ஆயிரும். விஜய் வந்தாரு, 107 தொகுதி ஜெயிச்சாரு, அப்பாரு அந்த எம்எல்ஏ தொகுதி பக்கமே வரல, அல்லது தொகுதி பக்கம் வந்தா அது பாசிட்டிவ், தொகுதிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சா பாசிட்டிவ். இந்த தொகுதி எம்எல்ஏக்கள் கொடுக்குற கோரிக்கைகள் எல்லாம் திமுக நிறைவேற்றிடுவாங்களா? ஸ்டாலின் கேட்கிறாரு, உங்க தொகுதியில 10 பிரச்சனைகளை சொல்லுங்கிறாரு. அதிமுக எம்எல்ஏக்களும் கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. தொகுதியோட 10 பிரச்சனைகள், தாவேகா எம்எல்ஏ 108 பேரு. ஒருவேளை அப்படி ஒரு அதிமுக அரசு இருந்தா, சார் எங்க தொகுதியில 10 பிரச்சனை இது சார், சட்டமன்றத்துல பேசுறோம், உடனே செய்து கொடுத்துருவாங்களா? நிறைய சவால்கள் முரண்களின் முடிச்சுகளா மாறிடும். விஜய் அரசியல் நீர்த்து போகாம இருக்கணும். முதல்ல விஜய் ரொம்ப ஆக்டிவா எதிர்கட்சி அரசியல் செய்யணும். எண்ணிக்கையில அவர்தான் அதிகம் இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்கையும் அவருக்கு தான் போகும். இப்படி ஒரு அணி அமைந்தால் அப்ப அவர் தானே எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார். சோ அப்ப அந்த அடிப்படையில நம்ம பாக்குறப்ப அவர் வீரியமாக செயல்பட்டால் அடுத்த முதல்வராக வருவார். நம்ம இதெல்லாம் நடக்காவிட்டால் இப்பொழுதே முதல்வர், இதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. சாத்திய கூறுகள் என்பது நாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தான் இப்ப பேசுறோம். அப்படி இல்லாத சூழல்ல எதிர்கட்சி தலைவராக முடியும். எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டால் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் பேரிடியாக இருக்கும். பட் எதிர்கட்சி தலைவராக விஜய் சிறப்பாக செயல்படாவிட்டால் மீண்டும் திமுக அதிமுக போட்டியாக மாறிவிடும். நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.